தளபதி விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நின்றாலுமே, அவரை எதிர்த்து நான் நிற்பேன் அப்படின்னு நடிகர் ஒருவர் பேசியிருக்காரு. இவருடைய தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுவதா? அல்லது சிரிப்பதா? அப்படின்னு நமக்கே தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, சவால் விட்ட நடிகர் அந்த மாதிரி. கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்துல தமிழக அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள். விஜய் சார் ரொம்பவுமே அமைதியான ஒரு மனிதர். இவர் இந்த அரசியல் மேடையில எப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. நானும் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு சில காரணங்களால அது தள்ளி போய்விட்டது. அதனாலதான் விஜய் சார் நிற்கும் தொகுதியில அவரை எதிர்த்து நிற்க விருப்பப்படுறேன். திமுக அல்லது வேறு எந்த கட்சி என்னை முன்னிறுத்தினாலுமே எனக்கு சம்மதம் தான். இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருப்பவர் தான் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்கள். கண்ணால் அடி தின்ன ஆசியா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில ரசிகர்களை காமெடியில திக்குமுக்க அட வச்சாரு. இவர் வெளியிட்டிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து பலருமே சிரிச்சிட்டும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கடைசியாக நடந்த பொதுக்குழு மேடையில தளபதி விஜய் அவர்கள் ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து தைரியமாக பேசியதால திமுக தரப்புல இருந்து பதிலடி கொடுக்க ஒரு நடிகரை களமிறக்க போறாங்களாம். அவர் வேற யாருமே இல்ல, காமெடி நடிகர் வடிவேலு அவர்கள் தான். கூடிய விரைவிலேயே திமுகவுடைய பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அதுல நடிகர் வடிவேலு அவர்கள் கலந்து கொண்டு விஜய் அவர்கள் எப்படி ஆளும் கட்சியை எதிர்த்து பேசினாரோ அதே போல வடிவேலு அவர்கள் தாவேகா கட்சியை எதிர்த்து பேச தயார் பண்ணிட்டும் இருக்காங்க. கூடிய விரைவிலேயே இந்த சம்பவம் அரங்கேற இருக்கு. அப்படி வடிவேலு பேசும் பட்சத்துல கண்டிப்பாக அவருக்கு தக்க பதிலடி தாவேகா தரப்புல இருந்து கொடுக்கப்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.